ஏற்கனவே இங்கே பெரியார் எதிர்க்கிறன்ற பேரில் சீமான் போன்றவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சங்கிகள் துணையோட செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே உண்மையாக நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்றதை பார்க்காம உண்மையான பெரியாரிஸ்டுகளுக்குள்ள மோதிக்கிறது வருத்தமாக இருக்குது. நீங்கள் மொழியை பற்றி பேசுறீங்கல்ல, இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இவங்க எங்கேயாவது வேங்கவேலை பற்றி பேசுறாங்கன்னா தான் நம்ம திருப்பி உங்களை கொஸ்டின்ஸ் பண்ணுறோம். இவங்க மொழியை பற்றி பேசுகிறாங்கல்ல, ஆதி திராவிட பள்ளிகளை போய் பார்த்துருக்காங்களா, அந்த கட்டிடங்களை பார்த்துருக்காங்களா, அந்த குழந்தைகளை பார்த்துருக்காங்களா? இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையோ, ஏன் பார்க்கல? இதுவும் இந்த பாசிசம் பாயாசம் மாதிரி அப்படிலாம் கிடையாது சார். அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் யார் விஜய் தான் நீங்கள் சொல்கிறீங்க. குறிப்பாக தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க தவறா மாதிரி இந்த பதிவு. திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுகிற பெரியாரிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசை பாதுகாக்கிறதும் ஒரு அவங்க கடமையாக நினைக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அது எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? போலி பெரியாரிஸ்ட்டு நீங்கள் ஏன் இதை பேசலாம் அதை பேசலாம், அவங்களுக்கு சௌகரியமான விஷயங்கள் தான் அவங்க செயல்படுத்த முடியும். தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். நீங்கள் கிளறி விட்டீங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கல் இருக்கு தெரியுமா? பெரியாரை தூக்கி சுமக்கும் போது அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். நீங்கள் போகிற போக்கில் வந்து அந்த பொண்ணை ஈஸியாக போலி பெரியார் சொல்கிறீங்களா, அதை ஏற்றுக்க முடியும். உங்களுடைய வயது பாருங்கள், அந்த குழந்தையோட வயசை பாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். போலி பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறார்கள். நானும் பெரியாரிஸ்ட் தான். ஆனால் மதிவதனி மாதிரியான ஆட்கள் ஒரு போலி பெரியாரிஸ்ட் என்ற தொழில ஆரம்படத்துடைய இயக்குனர் கோபி நாயனார் பதிவு பண்ணியிருக்காரு. அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பின்னணி இருக்கு? இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. பெரியார் இருந்தாருன்னா என்ன, இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. சொல்கிறேன், அவர் காலத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது. ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் சார், சரிங்களா? ஆனால் இதில் ஒருத்தர் வந்து சாடுறதுன்றது வந்து சமீபத்தில் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இங்கே பெரியார் எதிர்க்கிறன்ற பேரில் சீமான் போன்றவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டிலாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சங்கிகள் துணையோட செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே உண்மையாக நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்றதை பார்க்காம உண்மையான பெரியாரிஸ்டுகளுக்குள்ளே மோதிக்கிறது வருத்தமாக இருக்குது. நான் சொல்றதுக்காக அது கோபி நாயனாரும் சொல்கிறேன், மதிவதனி நட்பு முரணா பார்க்கலாம். நட்பு முரணை தான் இவங்க வந்து பெரியார் அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் கிட்ட போயிடுறாங்கன்னு சொல்ல வரேன் நான். நட்பு முறையில் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்ன்ற அந்த கட்டத்துக்கு போயிடுறீங்க. இது எதனால், இது யாருக்கு ஊக்கமளிக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கிகளுக்கும், சங்கிகள் சார்பில் செயல்படக்கூடிய துணையோடு செயல்படக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு இது ஒரு உத்வேகமாயிடும். அவங்க யார் பக்கம் சார் நிற்பாங்க? இப்போ அவங்க யார் பக்கம் நின்றாங்க? அவங்க எதிராக தானே நிற்கிறாங்க. பெரியாருக்கே எதிராக நிற்கக்கூடிய இடத்துல தானே சார் இன்றைக்கி சீமான் இருக்கிறார். சீமானுக்கு ஆதரவாக சங்கிகள் இருக்கும்போது அப்போ உண்மையான பெரியாரிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரிஜினல் டூப்ளிகேட்னு அடிச்சிக்கும் போது என்ன ஆகும்? யாருக்கு இது வந்து இது ஊக்கமளிக்கும்? இயல்பாக வீடு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி ஆகிடும், சரிங்களா? நீங்கள் வந்து கூத்தாடினா யார்? இப்போ சீமான் தான் சொல்ல வருவீங்க, அதானே? நான் சொல்கிறேன். அதனால எனக்கு விஜய் நான் நினைச்சேன். இல்லை விஜய் கூட இருக்கலாம். உண்மை தானே சார்? ஒரு சிறிய அரசியலுக்காக தூக்கி தானே பிடிக்கிறாங்க பெரியாரை. சும்மா அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இல்லைன்னா சீமான் சொல்லும் போது விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? சீமான் வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கும் போது விஜய் கடந்து தானே போனார். முக்கியமான படவேளையில் இருந்தார். படவேளைகள் அதுதான். இப்போ இங்கே பெரியார் முக்கியமாக, இங்கே வந்து கேட்டால் அங்கே வந்து பூஜா ஹெக்டரோட டான்ஸ் ஆடுறது முக்கியமாக, அப்படி தானே போயிடுது. இங்கே 1000 வேலைகள் இருந்தாலும் அந்த கடமையை, அரசியல் கடமையை செய்யணும்ல. உங்களுடைய கொள்கை தலைவரை வந்து விமர்சிக்கும் போது நீங்கள் கடந்து போயிட்டீங்கல்ல. அங்கேயே உங்களுடைய நீங்கள் தான் இங்கே வந்து போலியான பெரியாரிஸ்ட் ஆகிட்டீங்க. இல்லை, இதில் யார் சார்? கோபி நாயனாரா? இல்லை, எனக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான பெரியாரிஸ்டுகள் தான். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த நட்பு முரண் வரும்போது தனிப்பட்ட கருத்து மோதல்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரிஜினல் நான் டூப்ளிகேட்டுன்ற அந்த இது ரொம்ப கண்டிக்க தகுந்தது. வருத்தமாக, கண்டிக்க தகுந்தது இல்லை, வருத்தமாக இருக்குது. எதுக்கு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்போ கோபி நாயனார் சொன்னது அவருக்கு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கலாம் சார், சரிங்களா? அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து மேடையில் முழங்குறாங்க. கோபி நாயனாருடைய கருத்து என்னென்னா, இவங்க மேடையில் முழங்குறாங்க,
எப்பெல்லாம் திமுக ஆட்சி நெருக்கடி வருதோ அப்போ மட்டும்தான் இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்கள் வந்து வேங்கை வயலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் வரும்போது தீண்டாமை குறித்து இல்லை மற்ற விஷயங்கள் வந்து அப்போ இவங்க வந்து இது சம்மந்தமாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு செலக்டிவாக வந்து சில விஷயங்கள் மட்டும் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டால், திமுக அரசு வந்து பாதுகாக்கிறதும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடமை தானே, அது பெரியார் சொல்கிற கடமை தானே. அப்படி தானே இப்போ வந்து திராவிட இயக்க ஊடகங்களாக இருக்கட்டும், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லாருமே கேட்டால் திமுக அரசு பாதுகாக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லையா? அது குற்றமா? அது நீங்கள் செலக்டிவாக ஒரு சில விஷயங்கள்ல பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா, இவர் வந்து இவருக்கு ஏதோ அங்கே பிரச்சனை இருக்குது. இப்போது என்னை மாதிரியே நீங்களும் செயல்படுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். நீங்கள் செயல்படுறீங்க, உங்களுக்கு சில ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கலை உங்ககிட்ட இருக்குது, கலை சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் செயல்படுறீங்க. அந்த சுதந்திரம் எல்லார்ட்டையுமே இருக்காது இல்லை. அவங்களுக்கு வந்து மேடையில் வந்து அவங்க பெரியார் சிந்தனைகளை வந்து பேசக்கூடியவங்க, அவங்களுக்குள்ள பிளாட்ஃபார்ம் அது. அங்கே அவங்க எவ்வளோ ஒரு வரம்பில் செயல்பட முடியுமோ அவ்வளோதான் செயல்பட முடியும். ஆனால் உங்ககிட்ட கலை இருக்குது, பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது உங்கள்கிட்ட. அப்போ உங்களுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள சொல்ல முடியாதுல்ல. மதிவதனி வந்து ஒரு சினிமா இயக்குனர் கிடையாது. அவங்க மேடையில் பேசக்கூடிய பெரியார் கொள்கையில் முழங்கக்கூடியவங்க, ஒரு பெண்மணி. அவங்களுக்குள்ள அந்த வரம்பில் வரைக்கும் தான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்கல்ல அவங்கள்ட்ட. பட் உங்களே இங்கே தான் சிக்கலே இங்கே தான் ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரியே மற்றவங்களும் செயல்படணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. செயல்படலைன்னா உடனே அவங்கள ஒரு சாதிய கூண்டில் இல்லை வேற ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிற அந்த வேலை வந்து காலங்காலமாக நடக்குது. எல்லா தரப்புலையும் நடக்குது. அது எது எல்லா தரப்புலையும் நடக்குது. உங்களுக்கு சில வந்து வழிமுறைகள் இருக்குன்னா அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அவங்க வழிமுறையில் போகும்போது கேட்டால் நீங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால், திமுக ஆட்சியை வந்து பாதுகாக்கிறதும் பெரியார் சூழல் கடமையாக அவங்க செய்கிறாங்க. அதில் என்ன தப்பு? கிட்டத்தட்ட இதுவும் இந்த பாசிசம் பாயாசம் மாதிரி அப்படிலாம் கிடையாது சார். அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே பேசிட்டு இருக்கீங்க. சரிண்ணா, பாசிசம் பாயாசம்னா இவன்னா வந்து பாதாம் பாலா? அவன் ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு விஜய் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டால் சும்மா அதையே சொல்லிடுறாரு, பாசிசம் பாயாசம். இங்கே நல்லா புரிஞ்சுங்க, இங்கே பாசிஸ்ட்னா அது வந்து கேட்டால் இன்றைக்கி வந்து நீங்கள் பிஜேபி தான் சொல்ல முடியும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் சொல்ல முடியாது. முழுக்க சர்வாதிகார சிந்தனைகளை செயல்படக்கூடிய ஒரு அரசு எதுன்னு கேட்டால் பிஜேபி, மத்திய பிஜேபி அரசு. இங்கே மாநிலத்திற்கு அதோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அஜெண்டாவை எடுத்து செயல்படுறாங்க, அவ்வளோதான். மற்ற எந்த கட்சியும் இங்கே சர்வாதிகார கட்சியெலாம் சொல்லவே முடியாது. ஆனால் ஜெயலலிதா இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அண்ணா விட்டுருங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இந்த 3 பேருமே நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 பேரை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகவாதியாக வந்து மு.க. ஸ்டாலின் செயல்படுறாரு. இதுதான் உண்மை. உங்களோட கருத்து? ஆமாம். ஏன்னா இங்கே இந்த 3 ஆட்சிகள் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த அரசுகிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வந்து செவி மடுக்காத போது ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக, கவன ஈர்ப்புக்காக ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்காக அனுமதிக்கப்படுது. ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் நீங்கள் வந்து அனுமதியை கேட்க முடியாது, ஆர்ப்பாட்டம்ன்ற பேச்சே நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சார்? யாரு? அதான் அப்போ இவங்க கேட்டால் அப்போ ட்ரைனிங்ல இருந்திருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறேனே, நீங்கள் இங்கே எல்லாரையும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசக்கூடிய அத்தனையுமே நான் சொல்கிறேன். இங்கே திமுக அரசு இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே கேட்டினா, இதே ஜெயலலிதா ஆட்சி மட்டும் இருந்ததுன்னா இவ்வளோலாம் பேசவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், சர்வ கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் நான் சொல்கிறேன். கோபி நாயனார் விட்டுருங்க, அரசியல் கட்சிகளே பேச மாட்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே வரோம். இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசுகிறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்மத்தோடு பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களாம் வாயே திறக்க மாட்டாங்க சார், வாயே திறக்க மாட்டாங்க. அந்த அம்மா இருந்தா. ஆமாம், இங்கே எந்த சாயமும் இல்லாமல் வந்து நம்ம இருக்க. இப்போலாம் வந்து பத்திரிகையாளர்கள் சாயமே பூசிக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்ட ஒரு சாயத்தை பூசிக்கிறாங்க. இங்கே சாயம் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பத்திரிகையாளர்களுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்குறத பார்க்குறோம். அப்படியே ஆட்சிக்கு எதிராக அவ்வளோ பொங்குறத பார்க்குறோம். ஆனால் அவங்கெல்லாம் இதே மூத்த பத்திரிகை அதே பிராண்டில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இதே டாஸ்மாக் இருக்குது, பேசவே இல்லையா அப்போல்லாம்? இல்லை பேசணும்னா ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. இங்கே வந்து அதுக்காக நான் தான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு ஜனநாயக அரசு நடக்குது, ஜனநாயக வழியில் ஒரு அரசு நடக்குது, நான் இல்லை சொல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குற அரசுக்கு முட்டு கொடுக்குற இடத்துல இல்லை.
ஆனால் ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கோபிநாயனார் சிறந்த இயக்குனர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அறம்னு ஒரு படம் எடுத்தார், நம்ம பார்த்தோம். ஒரு கலெக்டர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்து ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மனிதநேயத்தோட ஒரு குழியில் விழுந்த குழந்தையை வந்து எப்படி மீட்டெடுக்கிறாங்கன்றத ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை உட்காரவே விடலை. அந்த அளவுக்கு ஒரு தரமான படைப்பு கொடுத்தார், யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவருக்கு வந்து சினிமாவில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். சென்சாரில் வந்தனால சிக்கிக்கிட்டு இருக்கலாம் படம். அப்படிதான் வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்த ஏதோ சில படங்கள் அவர் எடுத்த படங்கள் சென்சாரில் வந்து ரொம்ப சிக்கலாகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், நிச்சயமா சென்சார்ல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு படம் கத்திரிக்கோள் வந்து படம் எடுத்திருப்பாரு. அதுதான் எடுக்கிறாங்க சார். இப்போ நீங்கள் தான் சார், இப்போ ரஞ்சித் எடுக்கக்கூடிய படம் நீங்கள் எடுத்துங்க. ரஞ்சித் எடுக்கக்கூடிய ஆரம்பகால படங்களை எடுத்துங்க. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து கேட்டால் இப்போ தங்கலான் படத்தெல்லாம் எத்தனை கத்திரி போட்டாங்கன்னு அவருக்கு தானே தெரியும், ரஞ்சித் தான் தெரியும். படம் ஓடல, அது வேற விஷயம். படம் ஓடுது, வெற்றி அடைவாரு. கோச்சிக்கு போகிறாங்க சார், படம் ஹிட்டுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது வெற்றி விழாலாம் கொண்டாடினாங்க மறுநாள், அது வேற விஷயம். அவருக்கு தெரியும். ஸோ அவர் புலம்புறத வச்சே சொல்லலாம்ல. படங்கள் வந்து இப்போலாம் வந்து தமிழ் சினிமா வந்து வெற்றி அடைச்சிச்சுன்னா திட்ட மாட்டாங்க. படம் தோல்வி அடைச்சிச்சுன்னா வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரசனையாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் ரஞ்சித். நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் படங்கள் எவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் ஆக்கியிருக்கிறாங்க, அதே ரசிகர்கள் தான் வெற்றி படங்கள் ஆக்கியிருக்கிறாங்க. படங்கள் தோல்வி அடையும் போது கேட்டால் ரசிகர்களை திட்டுறது இந்த மாதிரி போக்கு இருக்குல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல படைப்பாளி தான் ரஞ்சித். ஆனால் வந்து அந்த படைப்பு எவ்வளோ கத்திரி வந்து அங்கே போட்டிருக்கிறாங்க அவருக்கு தானே தெரியும். அதேமாதிரி கோபி நாயனாரும் வந்து கேட்டால் நல்ல படைப்பு தான், சிறந்த படைப்பு தான் அறம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்களில் வந்து அங்கே வந்து கத்திரி போடுற அளவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது, அவருக்கு தானே தெரியும். ஒரு படம் வந்து போய் சிக்கிக்கிட்டு இருக்கு, அவர் போராடிட்டு இருக்கிறாரு, அது படத்தை வெளியிருக்கு, அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. அதனால் இங்கே எல்லாத்துக்கும் வந்து கேட்டால் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடின்னு ஒன்று இருக்குது சார். இவங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு மதிவதனியை வந்து இவர் வந்து திட்டுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது கேட்டால் கருத்து வேற்றுமை மட்டும்தான் தெரியும், போலி பெரியாரிஸ்ட்னு சொல்கிறது தான் தெரியும். ஆனால் இவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்லக்கூடிய காரணங்கள் கேட்டால் இவங்க வேங்க வயல் பற்றி பேசவே இல்லை, நாங்குநேரி பற்றி பேசவே இல்லை. பேசல சார், நான் தான் சொல்கிறேன்ல சார், இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பிளாட்ஃபார்ம் இருக்குது சார். அந்த பிளாட்ஃபார்மில் தான் அவங்க போக முடியும். ஏன் போகலன்னா, ஏன் பேசலைன்னா அவங்ககிட்ட நீங்கள் விளக்கம் கேட்கணும். ஏன் பேசல? இப்போ நான் மதிவதனி வந்து ஏன் பேசல? இப்போ சுல்தானா இருக்கிறாங்க, சுல்தானா வந்து அவங்க திமுக சார்ந்தவங்களா? கிடையாது, நல்ல பேச்சாளர். அவங்க ஒரு மேடை பேச்சாளர். அந்த மேடை பேச்சில் அவங்க என்ன பேச முடியுமோ அதை பேச முடியும். இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த நடைபாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் அவங்க நடந்து போக முடியும். இல்லை, இப்போ திராவிட இயக்கங்கள் குறிப்பாக தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க தவறா மாதிரி இந்த பதிவு இருக்கு இல்லையா சார்? அது உண்மை. நான் சொல்கிறேங்க, இவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் நான் தான் சொல்கிறேன்ல, வெளிப்படையாக பேசுவோம், மறைக்கத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒரு பெரியாரிஸ்ட் அடையாளப்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. எல்லா மேடையிலையும் அந்த அம்மா போகிறது கிடையாது. மதிவதனி வந்து அவங்க வந்து இந்த வயசில் இப்படி ஒரு பெரியாரிஸ்ட் கொள்கைகளை வந்து முழங்குறதே பெரிய விஷயம். முதல்ல ஒரு பெண்ணானி ஒரு, ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய மாடர்ன் வேர்ல்டு ஆயிடுச்சு. எப்படியோ வந்து பிள்ளைகள் வந்து கேட்டால் பொழுதுபோக்குறாங்க, எப்படியோ துறையில் எங்கெங்கே போகிறாங்க. ஆனால் முழுக்க மேடையில் வந்து பெரியாருடைய கொள்கையை முழங்குறதுக்கு ஒரு பெண் அவங்க சின்ன வயசில் இந்த பாப்பா இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் ஊக்கப்படுத்தணுமே தவிர நீங்கள் காலை உடைக்கிற வேலை செய்யக்கூடாது. நீங்கள் வேணால் ஊக்கப்படுத்துங்க, இப்படி செய்யுங்கன்னு வேணால் சொல்லுங்கள். நீங்கள் செய்யலை அதனால் நீங்கள் போலின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, புரியுது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், என்னன்னு கேட்டால் ஏமா இப்படிலாம் இதையும் கூட நீங்கள் எடுத்து பேசுங்க, இதை செய்யுங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் செயல்படும் போது கேட்டிங்கன்னா வந்து அவங்கள முடக்கிற மாதிரியான வந்து வார்த்தைகள் பிரயோகம் பண்ணக்கூடாது. நீங்கள் போலி பெரியாரிஸ்ட்டு, நீங்கள் ஏன் இதை பேசலாம் அதை பேசலாம், அவங்களுக்கு சௌகரியமான விஷயங்கள் தான் அவங்க செயல்படுத்த முடியும். அவங்களுடைய பின்புலம் என்ன, இவ்வளோ பேசுறதே பெரிய விஷயம் நான் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுங்கன்னு வேணால் சொல்லலாம். இந்த நாங்குநேரி விஷயத்த பேசுங்க, இந்த வேங்காய் விஷயத்த பேசுங்க, இது இப்படி நீங்கள் ஆட்சிக்கு ஆதரவாகவே நீங்கள் பேசுங்க. ஆட்சிக்கு எப்போல்லாம் நெருக்கடி வருதோ அப்போல்லாம் மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா அதுவும் ஒரு கடமை தானே. அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ வேறு ஏதோ சிக்கல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து யாரை செலக்டிவான்னு கேட்டால் நீங்கள் வந்து பெரியாரிஸ்டுகளை வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் வச்சுருக்கிறாங்க சார். ஊடகத்தில் தான் அவங்களுடைய பெரியாருடைய கொள்கைகளை அவங்க வந்து கொண்டு போக முடியும், ஒவ்வொரு வழிமுறைகளை. சினிமா துறை உங்ககிட்ட இருக்குது, நான் கேட்குறேன்னு கேட்டேன், பெரியார் கருத்துக்களை நீங்கள் எவ்வளோ கருத்துக்களை நீங்கள் வந்து உங்கள் சினிமா மூலமாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ல சொல்லுங்கள். கோபி நாயனார் சொல்லுங்கள்.
நீங்கள் பெரியாரிஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், அதில் ஒன்றும் எங்களுக்கு யாரும் சந்தேகம்லாம் கிடையாது. ஆனால் சினிமா மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் எத்தனை படங்கள் எடுத்தீங்க, எத்தனை படங்களில் நீங்கள் வந்து பெரியாருடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தீங்க சொல்ல முடியுமா? இது நீங்க கேட்கறது நட்பு முறைனா பகை முறைனா சார்? நான் நட்பு முறையில் கேட்குறேன். உரிமையா கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் நட்பு முறை கூட விட்டுருங்க, எனக்கு அவருக்கு நட்பு இல்லைன்னா விட சொல்லிட்டாரு, நட்பு இல்லை பகையும் இல்லை, பொதுவாக நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் செய்யலை, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் போலி பெரியாரிஸ்ட் சொல்லிட முடியுமா? அவங்க அந்த அம்மாவுக்குள்ள உண்டான மேடையில் அவங்க பெரியாருடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சினிமாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரியாருடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நான் சினிமாவில் நான் சொல்லலை, மேடையில் நான் பெரியாருடைய கருத்துக்களை நான் முழங்குறேன்னு சொல்கிறது வேறு. ஆனால் உங்களுக்குள்ள பிளாட்ஃபார்மில் நீங்கள் செய்தீங்களான்னு கேட்டோம். உங்கள் சினிமா துறையில் நீங்கள் செயல்படுத்த முடியுமா? முதல்ல அதை முதல்ல பார்க்கணும்ல. ஆனால் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற மேடையில், வாய்ப்பு கிடைக்கிற மீடியாவில் அவங்க பெரியாரிஸ்டுகள் வந்து பெரியாரிஸ்டாக தன்னை அடையாளம் கட்ட பெரியாருடைய கொள்கைகளை அவங்க வலியுறுத்தி பேசுகிறாங்க. திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுன்னு நான் மீண்டும் சொல்கிறேன். நான் திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுகிற பெரியாரிஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசை பாதுகாக்கிறதும் ஒரு வந்து அவங்க கடமையாக நினைக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அது எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? குறிப்பாக இந்த பெரியார் விருதையே திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அது அவர் விருப்பம் சார். எந்த அளவுக்கு வழியா சார் நான் கேட்குறேன்னா அது அவர் விருப்பம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ எனக்கே சில நேரம் தெரியும் வருது, இதுக்கு ஏன் இவர் வந்து இந்த விருதெல்லாம் திருப்பி கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி வருது சார். ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? ஒரு விருதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு என்ன? அது பெரியார் விருது கொடுத்தவங்க யார்? முதல்ல மதிவதனி கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க. கிடையாது, நீங்க சொல்லுங்க. மதிவதனி கொடுத்தாங்க. முதல்ல ஒரு விஷயம், ஒரு விருது கொடுத்தாச்சுன்னா அதை வாங்கிட்டீங்கனால அதை திருப்பி கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகரிகமற்ற செயல். கொடுத்தாச்சு, வாங்கிட்டீங்க, அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். வலுவான காரணம் இல்லை. எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எடுங்க, நாங்குநேரி விஷயத்தையும் வேங்கைவெளி விஷயத்தையும் வச்சு ஒரு படமாக எடுங்க படமா. ஆனால் சென்சார் போர்டில் இந்த ஆட்சியாளர் எதாவது பண்ணிவிடுவாங்க சார். எனக்கு நான் சென்சார் போர்டை இப்போ இங்கே நான் சொல்ல மாட்டேன். சென்சார் போர்டை உங்களுக்கு நல்லா தெரியும். சென்சார் மெம்பர்ஸ்லாம் யார் இருப்பாங்க? எல்லாம் அந்த கட்சிக்காரங்க, அவங்க இருக்கிற உறுப்பினர் மெம்பர்ஸ் தானே சார். அது நீங்கள் எடுங்க. முதல்ல நீங்கள் எடுக்க கூட வேணாம் சார். உங்களுக்கு சந்தர்ப்பம் எங்கெல்லாம் உங்களுக்கு மேடை கிடைக்குதோ அந்த மேடையில் நீங்கள் முழங்குங்க. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யலாம் சார். நீ ஏன் பேசலன்னு சொல்லக்கூடாது சார். நீ ஏன் அது பேசலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு ஒரு பெண் ஒரு இளம் வயதில் இந்த மேடையில் வந்து பேசுறதே பெரிய விஷயம். நீங்கள் எவ்வளோ சிக்கல் இருக்கு தெரியுமா? பெரியாரை தூக்கி சுமக்கும் போது அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். நீங்கள் கிளறி விட்டீங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா பெரியாரிஸ்ட்டு, சரிங்களா? பெரியாருடைய படங்கள் வந்து அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லாம் பெரிய பெரிய படமாக இருக்கும் வீட்டில். ஆமாம், பெரியார் படம் மட்டும் நிறைய இருக்கும். திருமண பக்கம்லாம் இருக்கும் பெரியார் படம். கலைஞர் படம் ஒன்று தான் இருக்கும், அண்ணா படம் ஒன்று தான் இருக்கும். ஹாலில், பெரிய ஹாலில் சுற்றி பெரியார் படம் தான் இருக்கும். அந்த படத்தெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோமே. எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. 3 சிஸ்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் தள்ளி போச்சு. ஏன் சொல்லுங்க? பெரியார் படம் வந்து உட்காந்தவங்க எல்லாம் பார்த்தோன்னு கேட்டால் நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்களா? கும்பிட மாட்டேங்க. எது கும்பிட மாட்டேன்? நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் சொன்ன உடனே, அதுவும் கோரஸாக சொன்னால் எப்படி இருக்கும்? கோரஸானா எப்படி? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கோரஸாக சொல்லுவாங்க, இல்லைங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தோதான குடும்பங்கள் வரும்போது, அவங்களுக்கும் ஒத்த கருத்துள்ள ஒரு குடும்பம் வரும், கொள்கை குடும்பம் வரும். அப்போதான் வந்து அமைஞ்சுது. 3வது சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் எடுத்து மொத்தமாக வந்து கட்டி பேப்பர் வச்சு சுற்றி ஒரு ஓரமாக வீட்டில் ஒரு பரன் ஓரமாக வச்சோம் 3வது சிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது உண்மை சார். இது இருக்குது சார், யதார்த்தத்தில் இருக்குது. இது ப்ராக்டிக்கல். இதே ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வரல, ஆனால் பெண்களுக்குன்னு வரும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. மேரேஜ் தள்ளி போச்சு, 2 வருஷம் தள்ளி போச்சு. இல்லைன்னா பட்டன் முடிஞ்சிட்டு இருக்கோம் அலைன்ஸு, சொல்கிறேன் நான். அதனால் பெரியாரை சுமக்கும் போது சில கஷ்டங்களை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழியை நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம், சரிங்களா? கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டினா எல்லாரும் கையை எப்படி வச்சுருக்கேன்னா, இன்னும் கூட அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும் போது உங்களுக்கு வணக்கம் சொல்லும் போது கேட்டினா கரெக்டாக இப்படி சுகராக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஏன்னா பல பிள்ளைகள் வந்து சாமி கும்பிட்றது எப்படி பார்த்து தான் நாங்கள் கையை எப்படி வச்சுப்போம். அப்படி கரெக்டாக வச்சுருவோம், அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிறோமான்னு.
அப்படி இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வந்து அந்த நீங்க போற போக்குல வந்து அந்த பொண்ணை ஈஸியா போலி பெரியார் சொல்றீங்களா, அதை ஏற்றுக்க முடியல. உங்களுடைய வயதை பாருங்க, அந்த குழந்தையோட வயசை பாருங்க. இந்த வயசுல வந்து பெரியார் கொள்கையை வந்து முழங்கறதுக்கே முதல்ல நீங்க அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். நான் அப்படிதான் நான் சொல்றேன். நான் அந்த போலி பெரியாரிஸ்ட்லாம் கடுமையான வார்த்தை. நீங்க தாராளமாக அவங்க விருது கொடுக்குறீங்க, அதை அவங்க வாங்கிக்கிறாங்க, நீங்க மறுபடியும் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேற சார். அது உங்களுடைய விருப்பம். ஆனா இன்னொருத்தர் வந்து நீங்க போலின்ற வார்த்தையில ஈஸியா நீங்க முத்திரை குத்திடாதீங்க. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கான பாதையில அவங்க பயணிக்கிறாங்க. நீங்க வந்து அதுல போயிட்டுன்னு கேட்டா நீங்க ஒரு ஐடியா சொல்ல முடியாது. நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க டைரக்ஷன் கொடுக்க முடியும். சினிமாவோட நிறுத்திக்கணும் அந்த டைரக்ஷன்லாம். நீங்க நடிகருக்கு சொல்லலாம், நீங்க எப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் சொல்லலாம். ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற பயணிக்கிற ஒருத்தரை வந்து ஒரு கொள்கையை ஏற்று சுமந்து பயணிக்கிற ஒரு பெண்மணியை விட்டு போய் நீங்க வந்து இப்படி போகாதீங்க, ஏன் இதை பண்ணலை, ஏன் இதை கேட்கல, அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. அது எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க பாதையில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நீங்க எப்படி வந்தீங்க? போலி வந்து டூப்ளிகேட் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குற நீங்க எப்படி வந்து? அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், அறம்னு ஒரு படம் எடுத்தீங்க, வெரி குட் டைரக்டர், என்னால் சொல்ல முடியும். ஆனால் அந்த அதிகாரம் எனக்கு யார் கொடுத்தாங்க? என் பார்வையில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல கேட்டால், இல்லை சார் இது சரியில்லைம்மா, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் போலின்னு சொன்னால் தவறான வார்த்தையாடு. போலின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து இதே செய்யுங்கன்னு சொல்லுங்க, அது ஊக்கப்படுத்துறா இருக்கும். ஊனப்படுத்த நீங்கள் ஊனப்படுத்துகிற மாதிரி எடுத்ததுமே நீங்கள் போலி பெரியாரிஸ்ட் சொன்னால் நான் அப்போ அது தப்பு சார். நன்றி சார். நன்றி. பெரிய இயக்குனர் கொஞ்சம் பொறுப்போடு சிந்திக்கணும்ல. நன்றி சார். மீண்டும் நிகழ்ச்சி தொடரலாம் சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.